போகிறதுக்குன்னு இடம் இல்லாதப்ப எல்லாரும் எங்கே போவாங்களோ அங்கே தான் நானும் போனேன். ரயில்வே ஸ்டேஷன், தரமணி. சட்னி அப்புறம் தோசைக்கு தான் தொட்டு திங்கணும். பாரு பர்னபாஸ், தரமணி ரயில்வே ஸ்டேஷனோட நைட் கான்ஸ்டபிள். என்னை அரைஞ்சு எடுத்துகிட்டு போனார். என்னோட அண்ணனாக மாறினார். ஆனால் இப்போ வரைக்கும் நான் அவரை சார்ன்னு தான் கூப்பிட்றேன். அண்ணன் கூப்பிட ஏனோ கூச்சமாக இருந்துச்சு. நைட் அவரோட துணைக்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயே படுத்துக்கிட்டேன். அவர் காட்டி கொடுத்த சின்ன ரூமில் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன். தாடி வளர்ந்துச்சு. கதை முடிஞ்சுது. பாய் பாய். ஹலோ, நான் தள்ளட்டுமா? ஓகே. இவர் தாங்க ஆடிக்கார் அடித்து போட்டு போன ஆள். நேம் ரவி, சர்நேம் சமர், ஊர் நவாடா, ஸ்டேட் பீகார். தொண்டக்குடியில் துடிச்சிருக்கக்கூடிய இந்த உயிர் எந்த நொடியில் நிற்கும்னு நமக்கு தெரில. நின்னாலும் அவர் மனைவிக்கும் 2 குழந்தைங்களுக்கும் அந்த தகவல் போய் சேருமானோ நமக்கு தெரில. பட் அதை பற்றி நமக்கு என்ன கவலை? அவர் வேலை பார்த்த அந்த பில்டிங்லேருந்து நாம் நம்ம கதையை ஃபாலோ பண்ணுவோம். See, love is just a part of life. You should celebrate life. Be happy. Move on. நான் உங்ககிட்ட கதை சொன்னது அட்வைஸ் கேட்கறதுக்காக இல்லை. நீங்களே அந்த பஸ் ஸ்டாண்ட்டை சொல்லியிருப்பேன், அந்த கல்லுக்கிட்ட சொல்லியிருப்பேன், அந்த மலைக்கிட்ட சொல்லியிருப்பேன். ஐ டோன்ட் லைக் அட்வைசஸ். ஸோ See, இப்போலாம் லவ் ஃபெயிலியர்னா க்ளீனாக ஷேவ் செஞ்சுட்டு அழகான ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸை சிங்கிள்னு மாற்றிட்டு தான் லவ் ஃபெயிலியர். இப்படி தாடிலாம் வச்சுக்கிறது ரொம்ப ஓல்ட் ஃபேஷன். திஸ் இஸ் நாட் அட்வைஸ், ஜஸ்ட் அன் அப்டேட். ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் அப்டேட். மேடம் வண்டி ரெடி. ஓ, தேங்க்ஸ். எங்கேயாவது ட்ராப் பண்ணணுமா? ஹலோ, நான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டேன். நானும் வண்டியை தள்ளுறேன்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் கேட்டேன். தள்ள விட்டிங்களே, 2 கிலோமீட்டர் ஓட்டுங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். இந்த தாடி இதெல்லாம் லவ் ஃபெயிலியர் மட்டும் இல்லைங்க. நான் ஒரு தீஃப், திருடன். அந்த 3 லட்ச ரூபா கொடுத்தேன்னு சொன்னல, எப்படி கொடுத்தேன்னு சொன்னேன்னா, ஐயா 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 பணம் தரேன் ஐயா. திருடுறதே தப்பு. அதில் இன்னொருத்தருக்காக திருடுறது பெரிய தப்பு. அதில் இன்னொருத்தர் திரும்பி கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையில் திருடுறது ரொம்ப பெரிய தப்பு. என்னால் இன்னைக்கு வரைக்கும் அந்த பணத்தை திருப்பி கொண்டு போய் கொடுக்க முடியல. வாழ்க்கை முழுக்க திருடுங்கிற குற்ற உணர்ச்சியோட வாழ்கிறது எவ்வளோ பெரிய அவஸ்தைன்னு திருடி பார்த்தா தான் புரியும். நான் 2வது படிக்கிறப்போ என் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு ரப்பரை திருடினேன். ஜாஸ்மின் வாசம் அடிக்கிற பிங்க் கலர் ரப்பர். 3 ரூபாயோ 3 லட்சம் ரூபாயோ. திருட்டு தான். நானாவது ஆசைக்கு திருடினேன். நீங்கள் தேவைக்கு தானே திருடினீங்க. அது கூட திருப்பி கொடுக்கணும்னு நினச்சி தானே. இட்ஸ் ஓகே. ஷிட் ஹேப்பன்ஸ் இன் லைஃப். யூ ஹேவ் டு மூவ் ஆன். நான் ஒரு திருட மட்டும் இல்லைங்க, ஒரு கொலைகாரன், மர்டரர். வாட்? சௌமியா ஃப்ளைட் ஏற்றிட்டு வந்த நைட்டில் ரொம்ப லேட்டாக தான் அன்றைக்கி சாயங்காலம் நியூஸ் பேப்பரை பார்த்தேன். 65 வயது மதிக்கத்தக்க ரஹீம் என்கிற பெரியவரினோட வேளச்சேரி ரயிலில் கண்டுபிடிக்கப்பட்டது.
அவர் மாரடைப்பால் காலமாகி இருக்கலாம் என ரயில்வே போலீசார் தெரிவித்தனர். அவர் ஹார்ட் அட்டாக்ல தானே இருந்திருக்காரு. நான் பணம் எடுக்கிறப்ப அவர் உட்கார்ந்திருந்தார். அடுத்த நாள் சாயங்காலம் நியூஸ் பேப்பரில் அவர் படுத்திருந்தார். ஒருவேளை பணம் எடுத்ததுக்கப்புறம் முழிச்சு பார்த்து பணம் இல்லைன்னு தெரிஞ்சு அதில் செத்துந்தாருன்னா தென் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். ஹலோ ஹலோ, என்ன வேணும்? மலைக்காக ஒதுங்கியிருக்கேன். உட்காருங்க. சார் ரஹீம் பாய், நீங்க? அவர் என்னோட பெரியப்பா. வெயிட் பண்ணுங்க சார், வந்துடும். யார் யார்? ரஹீம் பாய். சார் இந்தா பொருள்லாம் செக் பண்ணிட்டு கையெழுத்து போடு. சார் சார் என்னம்மா? சார் 5 லட்ச ரூபாய் இருக்கும். நாங்கள் வெறும் 5000 ரூபாய் தான் சார் இருக்கு. அப்போ அந்த பணம் பாரியா திருடுறேன், லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு திருடுறேன். மன்னிச்சுக்கோங்க சார், 3 லட்ச ரூபாய் எடுத்துட்டேன். இந்த 3 லட்ச ரூபாய் இருந்தால் என் வாழ்க்கை மாறிடும். 3 மாசத்துல திருப்பி கொடுத்துட்றேன். உங்க அட்ரஸை நோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சார். மன்னிக்கணும் பிரபுநாத். பேரெல்லாம் எழுதி வச்சிருக்காயா? நம்மளோட பெரிய ஆளு. ஆமா ஆமா. சரி, அந்த கட்டை ரூபாயை குடியா. உடல் ஏதாவது உருவிட்டியா? அப்படியே இருக்கு சார். 1.95. அப்போ இன்ஸுக்கு 75, சப்புக்கு 25, நம்ம 3 பேர்த்துக்கு எல்லாம் கவரில் போட்டு சரி பண்ணிடணும். என்ன எப்படியோ இந்த மாதம் ஆஸ்பத்திரி செலவுக்கு ஒரு வழியாக காட்டிட்டேன். இவ்வோத்து பெயர்த்தோ என்னவெனின், திருடன் நம்மிடம் திருடுவான், போலீஸ்காரர்கள் திருடனிடமும் நம்மிடமும் திருடுவார்கள், ஹாஸ்பிட்டல்காரர்கள் திருடன் நாம் போலீஸ் என்று எந்த பாரபட்சமும் இன்றி எல்லோரிடமும் திருடுவார்கள். வாழ்க ஜனநாயகம்.